இப்போ முழங்கால் மூட்டு வலி இன்னைக்கு சர்வசாதாரணமாக நீங்கள் எல்லா தரப்பு மக்கள்கிட்டேயுமே இருக்குங்க. அதாவது முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு தான் இந்த முழங்கால் மூட்டு வலி வரும். கேட்டால் தேஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. மூட்டு எலும்பு தேஞ்சிருச்சு, ஜவ்வு வீக் ஆயிடுச்சு, படி ஏற முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூட்டு ஜவ்வில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கல்லீரல் பித்தப்பை தான் முக்கியமான உறுப்பு இந்த வலிக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வயசானவங்களுக்கு எலும்பு தேஞ்சு போச்சு, ஜவ்வு தேஞ்சு போச்சு, உட்காந்து மடக்கு மடக்குன்னு சத்தம் கேட்குது அப்படின்னா அது வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி, ஜவ்வுகளில் எலும்பு சத்து கம்ப்ளீட்டாக தேய்மானத்தினால வரக்கூடிய அந்த மூட்டு வலி வந்து ஈஸ்டியோ ஆர்த்தடிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு காரணமான உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிங்க. இப்போ இந்த மோதிர விரல் வந்து பார்த்திங்கன்னா வலது காலும், இந்த நடு விரல் வந்து இடது காலை குறிக்குங்க. பர்டிகுலராக இந்த நடு ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடு ஜாயிண்ட்டோட கார்னர் எல்லாமே முழங்கால் மூட்டு பகுதியோட குறிக்குங்க. இந்த ஜாயிண்ட் வந்து முழங்காலை சுற்றி உள்ள பகுதி. இதில் வலி ஏற்படக்கூடிய பகுதி அந்த கார்னர் தான். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மிளகு வச்சு கட்டலாம். வீட்டில் மிளகு வச்சு கட்டலாம். நைட்டு கட்டிட்டு காலையில் நீங்கள் கழட்டிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் நல்லாகிற வரைக்கும் வச்சுட்டு வரணும்.